எப்பா நீ போன வழி பாதையில ரொம்ப நாள் கழிச்சு இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லி என்ன எல்லாரும் கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அவரை நம்பி மட்டும்தான் இந்த ஃபிலிம்குள்ளே போனேன். அவரோட நம்பிக்கையை நானும் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு என் கெரியரில் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். எனக்கு ரொம்ப நாள் கழித்து நிறைய பேர் என்னை ஃபோன் பண்ணி பாராட்டின ஒரு படம் வாழை. அவ்வளோ பேர் புகழ்கிறாங்க. கர்ணன்லேயும் பேசுனாங்க, இப்போவும் இந்த படத்தில் பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து என்னை இந்த அளவுக்கு செதுக்கி வச்சதுக்கு எங்கள் சாருக்கு நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாரி சார், தேங்க்யூ ஸோ மச். பூங்கடின்ற ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு. அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வாழ்ந்து சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறாரு. அந்த வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்து அதுவும் சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறது இன்னும் பெரிய விஷயம். ஸோ அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு, அவரோட வாழ்க்கையோட ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்க முடிஞ்சதில் ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லி என்ன எல்லாரும் கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அடிக்கடி வரும், பட் ஸ்டில் பழகிய லைலா வந்தது மாதிரி. பட் அழகிய லைலா வர்றதை விட எனக்கு இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டராக எல்லாரும் அந்த கேரக்டரை பார்த்துருக்காங்கன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஹாட் ஸ்டார் எப்போவுமே சொல்கிற மாதிரி எனக்கு அவங்களோட 4th அசோசியேஷன் திருப்பியும் அவங்களோட ஜாயின் பண்ணுறது அப்படின்றது எனக்கு எப்போவுமே சந்தோஷமான விஷயம் தான். அவர் சொன்ன மாதிரி திருப்பியும் ஃபேமிலிக்குள்ளே போகிற மாதிரி தான். அகெயின் திலீப் மாஸ்டர், அவரை எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் பார்த்த மாதிரி தான். அவருக்கு அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எனக்கு அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சுப்ராயன் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், தினேஷ் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு எங்கே அவங்கள பார்த்தாலும் எனக்கு ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தங்களை பார்த்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் அவர் ஃபஸ்ட்டு ஃபைட் மாஸ்டர் வரும்போது எனக்கு அவரை பார்த்தோன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ திருப்பி அவர் ஜாயின் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வெஞ்சர்லேயும் பாட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது. அண்ட் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த பாய்ஸ் இவங்களோட வெற்றி பார்க்குறதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகணும், இந்த படத்தை பற்றி எல்லோரும் பேசணும்னு ஆசைப்பட்டது இவங்களுக்காக தான். ஸோ இந்த பாய்ஸ் அவங்கள எந்த அளவுக்கு எல்லோரும் பாராட்டுறாங்களோ அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் தேனீஸ்வர் சார், குமார் அண்ணா, இவங்கெல்லாம் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க இந்த படத்தில். ஸோ எல்லாரையும் இந்த நேரத்தில் எல்லாத்துக்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எப்பா நீ போன வழி பாதையில மண்டியிட்ட பாதவத்தி, நான் மண்டியிட்ட பாதவத்தி, ஐயாவும் புஞ்சிருப்பு ரகையில தீக்குளிச்ச பாதவத்தி, நான் தீக்குளிச்ச பாதவத்தி, ஒத்த பணக்கீத்துக்குள்ள ஒத்த ரூபா மின்னையில 10 தலை கேக்குமுன்னு பாதவத்தி நம்பலையே, நாம் பாதவத்தி நம்பலையே, நாம் பாதவத்தி நம்பலையே. பட்ட மரம் காய்க்கு முன்னு 10 கதை கேட்டிருந்தேன், மொத்த மரம் போகும் முன்னு பாதவத்தி நம்பலையே, நம் பாதவத்தி நம்பலையே, நம் பாதவத்தி நம்பலையே. மலை உச்சியில பூத்த என் பிச்சி பூவே எங்க, கொத்து கொத்தா காய்ச்ச என் வெள்ளரி பிஞ்சே எங்க, கொல்லையில காஞ்ச என் பட்டு சேலைய பார்த்தா பச்சை மரம் வேவும் என் பச்சை கிளி எல்லாம், அட்டகாலியும் நான் தான், கொட்டுக்காலியும் நான் தான், பட்டி தேடும் முட்டி மோதும் கண்ணு குட்டி வாவா, கண்ணு குட்டி வாவா. நாவத்தி போன மாற பிச்செடுத்து தார, ரத்தமானி முத்தமானி மொத்தமானி வாய, சத்தமானி வாய, கண்ணே கணங்குருவி கத்திடுச்சு
காடு மேடெல்லாம் கத்திடுச்சு, உன்னை காணும் முன்னுதான் கத்திடுச்சு. வாழைப்பூவு காட்டுக்குள்ள ஒரு வாசப்பூவை நானும் தேடையில பாம்பு ஒன்று தான் கொத்திடுச்சு, பச்சை பாம்பு ஒன்று தான் கொத்திடுச்சு. பாம்பு ஒன்று தான் கொத்திடுச்சு, பசும் பாம்பு ஒன்று தான் கொத்திடுச்சு. மந்தையில போன வரி குதிரைய எங்க, சந்தையில கேட்ட சினிக்கிழங்க எங்க, ஆத்துக்குள்ள நீந்தும் அந்த கொக்கு மீன நானும் பார்த்தா நெஞ்ச முட்டி மோதும் என் கண்ணை கொத்தி கொண்டு போவோம். பெத்த தாயும் நான் தான், தின்ன பேயும் நான் தான், அஞ்சு ஓடும் தப்பி ஓடும் செல்ல குட்டி வாவா, தங்க கட்டி வாவா. பத்தி போன மாற நான் பிச்செடுத்து தார, ரத்தமானி முத்தமானி மொத்தமானி வாயே, சத்தமானி வாயே. கண்ணே காட்டு தீயந்தான் பத்திடுச்சு, வீடு நாடெல்லாம் பத்திடுச்சு, உன்னை காணும் முன்னுதான் பத்திடுச்சு. குரண்டி பூவு கூட்டுக்குள்ள ஒரு சொட்டு தேனை நானும் தேடையில தேழு ஒன்று தான் கொட்டிடுச்சு, கரும் தேழு ஒன்று தான் கொட்டிடுச்சு. தேழு ஒன்று தான் கொட்டிடுச்சு, கரும் தேழு ஒன்று தான் கொட்டிடுச்சு. ஆ ஆ ஆ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு நிறைவான ஒரு சக்ஸஸ் மீட்டில் இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆஃப்டர் ப்ளூ ஸ்டார் சக்ஸஸ் மீட், வாழை சக்ஸஸ் மீட்டில் இருக்கேன். சார் வந்து டே 1 சொன்னது தான், ஒரு நல்ல ஃபிலிம் உனக்கு கரியரில் கொடுப்பேன்னு சொன்னார். அந்த வேர்ட்ஸை 100% அவர் நிறைவேற்றிட்டார். அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் மாரி சார். அண்ட் சார் என்னை அவரை நம்பி மட்டும்தான் இந்த ஃபிலிம்குள்ளே போனேன். அவரோட நம்பிக்கையை நானும் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எங்களோட டீம், ஃபிலிம் டீம் எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஃபிலிமை இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்கின மக்களுக்கும் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இந்த படத்தை பார்த்த மக்களுக்கு முதல் நன்றி. அதை கொண்டு போய் சேர்த்த பிரசன்ட் மீடியா, ஹாட் ஸ்டார் டீம், அதை ப்ரொடியூஸ் பண்ண ஹாட் ஸ்டார் டீம், மாரியண்ணா, அப்புறம் அந்த நபி ஸ்டுடியோஸ், திலீப் மாஸ்டர், அப்புறம் ரெட் ஜெயிண்ட் செண்பகமூர்த்தி சார், அர்ஜுனன், எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து என் கெரியரில் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். எனக்கு ரொம்ப நாள் கழித்து நிறைய பேர் என்னை ஃபோன் பண்ணி பாராட்டின ஒரு படம் வாழை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோ ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி பாராட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அது அவங்கள எல்லாத்த மீறி அவங்கள பர்சனலாக அதை அஃபெக்ட் பண்ணால் ரொம்ப பிடிச்சா மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்ஸ் மாரியண்ணா. ஃபஸ்ட் டேலேருந்தே இது போட்ட உழைப்பு, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து செட் எல்லாருமே ஓவராலாக அந்த ஊரில் ஒரு கேரக்டராகவே மாறிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லோரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நன்றி. எந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷமாக வச்சோம் அதே அளவுக்கு என்னை ரொம்ப இந்த படத்தில் கலாய்ச்சாங்க. எல்லா படத்துலையும் செத்துறேன் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி ஒரு டெத்தை வந்து எவ்வளோ ஒரு இம்பேக்ட் கொடுத்தா அது வந்து ஒரு 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 மெட்டீரியலாக மாறும், ஒரு மீம் மெட்டீரியலாக மாறுன்றதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ மாரியண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாழை. எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் பொன்வேல் அண்ட் ராகுல் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஷூட் பண்ணும்போது தெரியும், நீங்கள் மேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு சினிமா ஷூட் மாதிரி இருக்காது. ஸோ மாரியண்ணம் ஆரம்பித்து எல்லாருமே பட்ட கஷ்டத்தில் பார்த்துப்பீங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப நேர்மையாக உழைச்ச ஒரு படம். எனக்கு ஃபஸ்ட் டேவே தெரியும் இது பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு. அவர் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண விதத்திலேயே ஃபஸ்ட் டே அவர் ஷூட்டிங் பண்ண விதம். ஸோ ரொம்ப சந்தோஷம், நன்றி. லவ் யூ ஆல். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் பர்சனலாக என்னோட அசிஸ்டன்ஸ் சட்டநாதன், மூர்த்தி, அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மனதார நான் நன்றியை சொல்லிக்கிறேன். என்னை இந்த இடத்துல பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்ததுக்கு எங்கள் டைரக்டர் சாருக்கு கோடான கோடி நன்றியை சொல்லிக்கிறேன். உலக மக்களும் மீடியாக்களும் எங்கேருந்தோ எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாழையில் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு என்னை வாழ்த்துறதும் அவங்க கொடுத்த அவார்டும்
எங்கள் டைரக்டருக்கு தான் போய் சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோ பேர் புகழ்கிறாங்க. கர்ணன்லேயும் பேசுனாங்க, இப்போவும் இந்த படத்தில் பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து என்னை இந்த அளவுக்கு செதுக்கி வச்சதுக்கு எங்கள் சாருக்கு நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. எங்கள் சார் இன்னும் நிறைய படம் எடுக்கணும். இந்த எடுக்கிற படம் எல்லாமே வெற்றி அடையணும். சாரெல்லாம் சொன்ன மாதிரி கூட இருந்து அவங்கெல்லாம் பண்ணி பெரிய லெவலில் அவர் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நான் இந்த அளவு இந்த மேடையில் ஏறியவங்க எல்லோரும் முன்னாடியும் தெரியுன்றது எதிர்பார்க்கல. அந்த எதிர்பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்த மாரி சாருக்கு தேங்க்யூ சார். அந்த மாதிரி நான் எல்லாரையும் போய் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ எல்லோரும் என்னை பார்த்து கொண்டாடுறாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் பார்த்து இந்த படத்துக்கு இவ்வளோ வெற்றி கொண்டு வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் ஊரில் இப்படி தான் சும்மா காய் சமைக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படியே ஜாலியாக இருப்பேன். அதே எங்கள் சார் படமாக எடுத்திருக்காங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமில் மேடையில் ஏறி இப்படி பேசுகிறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. ஆனால் நான் இவ்வளோ காட்டு வளர்ந்து வந்ததுக்கு எங்கள் மாரி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ சார். கலையண்ணம்லாம் எங்கள் கூட கொஞ்சம் ஜாலியாக நல்லா ஆக்டர் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டாங்க, ஜாலியாக இருப்பாங்க. இவன் பொன்வேல் எப்படின்னா என் கூடயே இருப்பான். அத்தை பையன் தான் உண்டு அவன் எனக்கு. அதனால் கூடயே இருப்பான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் காய் சமைக்க போவோம். வேறு திவ்யாக்கா, நிக்கிலா, அக்கா எல்லாருமே எனக்கு கூட ஜாலியாக தான் இருந்தாங்க. எல்லாத்துக்குமே நன்றி.